ஹாய், இது குட்டிக்கானம் ரெசார்ட் செக்இன் தான். இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து தாழ்வாரம். ஃபர்ஸ்ட்டு ரிசப்ஷன் வழியா மேல வந்துட்டு, இது ரெஸ்டாரண்ட்டு. அத தாண்டினோம்னா, நம்ம ஒரு இன்ஃபினிட்டி பூல் மாரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வழியா தான் நம்ம வந்து மேல நம்ம ரூம்ஸ்க்கு போணும். இந்த ரெசார்ட் உள்ள வந்த உடனேயே ரொம்ப ப்ளசன்ட்டா இருந்தது. நமக்கு மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபுல்லா நம்மள சுத்தி மலைங்க தான். ஆனா ரொம்ப ரொம்ப ஹைட்ல இருந்தது. நம்ம இருக்கிறதுலயே டாப்பான இடத்துல இருக்கோம். இதையும் நாங்க இருக்கிறது வந்து ஹைட்டு தான். எங்கள தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ஸ் போகுது பாருங்க. அதுவும் ரொம்ப ஹைட்டா இருந்தது. கொஞ்சம் பெரியவங்களா இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களால அவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏற முடியுமான்னு நீங்க முதல்லயே பிளான் பண்ணிக்கோங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமே எல்லாமே வின்டேஜ் ஸ்டைல்ல இருந்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்ன அட்ராக்ட் பண்ணதே அந்த ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு அந்த ஹரிக்கேன் லேம்ப்ல இருந்து ஃபர்னிச்சர், லைட்ஸு, அப்புறம் இந்த பாட் இது எல்லாமே ஒரு வின்டேஜ் ஸ்டைல்ல தான் இருந்தது. உள்ள வந்தோனே ஒரு லிவிங் ரூமு, அதில சோஃபா போட்டிருந்தாங்க, டிவி இருந்தது. அப்புறம் அத தாண்டி வந்தீங்கன்னா, ஒரு கிச்சன் செட்டப்ல எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நீட்டா, அழகா இருந்தது. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூம், ஒரு நீட்டா ஒரு கிங் சைஸ் பெட் போட்டிருந்தாங்க. அதுல வந்து அட்டாச் பாத்ரூமோட இருந்துச்சு. இந்த டோருக்கு பேக் சைடு வந்து பாத்ரூம் உள்ள போகுது. இதுல வந்து ஒரு சேர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கபோர்டு இருந்துச்சு. அதுல நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பாத்ரூமே ரொம்ப காம்பேக்ட்டா இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த சோப்பு, அப்புறம் ஷாம்பு இது எல்லாமே வச்சிருந்தாங்க. டென்டல் கிட் எல்லாமே வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. இத ஓப்பன் பண்ணா பாத் ஏரியா. இது வந்து நமக்கு கெய்சரோட இருந்துச்சு. வெளியில வந்தீங்கன்னா, இந்த ஹரிக்கேன் லேம்ப் தான் நான் ஃபர்ஸ்ட்டே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இந்த பால்கனி வியூ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சூப்பரான வியூ. ரொம்ப அமைதியா இருந்தது. ரொம்ப நமக்கு கூட்டமா, ரஷ்ஷா இருக்கிற இடம்லாம் இது கிடையாது. நம்ம வந்தோம்னா, ஒரு நாள் நம்ம பிளசன்ட் ஸ்டே பண்ணிட்டு போகலாம். பாப்பா பாருங்க கீழ ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருக்கா. நாங்க மதியானம் எதுவும் சாப்பிடாம வந்துட்டோம். அதனால ரெசார்ட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நெனச்சோம். அப்புறம் அவசரமா அவங்க என்ன செய்ய முடியும்னா, சப்பாத்தியும், எக் கிரேவியும் செய்யலான்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆர்டர் குடுத்துட்டோம். ஸ்விம்மிங் பூல்ல நல்லா விளையாடிட்டு வந்துட்டு, நாங்க போய் சாப்பிட போயிட்டோம். ஃபுட் வந்து ரூம்க்கு வந்துருச்சு. இந்த ரெசார்ட்டோட பிரைஸ் என்னன்னா 4500 சொல்லியிருந்தாங்க பெர் நைட்டுக்கு. நாங்க வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி பேசியிருந்தோம். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நைட் ஸ்டேக்கு வந்து 4000 பே பண்ணியிருந்தோம் டாக்ஸ் எல்லாமே சேர்த்து. நாங்க இந்த மாதிரி நல்ல வியூவோட நெறைய ரெசார்ட்ஸ்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுவும் அதுல ஒண்ணு தான். எங்களுக்கு இந்த ஸ்டே வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நேச்சரோட கனெக்ட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோல மிச்சம் எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன்.